அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிஹான் பிளாக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி இறால் பிரியாணி. இந்த ரெசிபி சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது முட்டைக்கோஸ், கேரட்லாம் சாலட் செய்வதற்காக செஞ்சு வச்சுருக்கேன். இறா நான் ஏற்கனவே பொரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க, பிரியாணி பாட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடு ஏறி வரட்டும். இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கணக்கெலாம் இல்லை, நான் கண்ணு பார்த்தா கை செய்யுன்னு சொல்கிறது மாதிரி அப்படியே எடுத்து தான் நான் கட் பண்ணிக்குவேன். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக இன்னும் நல்லா வதங்கி வரணும். மூடி போட்டு மூடி வச்சிலாக்கும் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே 4 தக்காளி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதுக்கு வதங்குறதுக்காக கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சு வதக்கினீங்களாக்கும் நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு சில பேர் இதில் இஞ்சி பூண்டுலாம் போட்டுருவாங்க. நான் அப்படி ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன். எனக்கு இஞ்சி பூண்டு போட்டோடனே கருக ஆரம்பிக்குது. பாத்திரம் சீக்கிரமே அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால் இஞ்சி பூண்டு அப்புறமா தான் போட்டுக்கிறது. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வர டயத்தில் ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா வாசனையோடு இருக்கும். இப்போ புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளியில் போட்ட உப்பு தான், மறுபடியும் எந்த உப்புமே சேர்க்கலை. இப்போ ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா தயிர் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே கிண்டி விடுங்க. இப்போ இதுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ இறாலும் 1/2 கிலோ அரிசியும் எடுத்திருக்கேன், அதனால் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா. இது வீட்டில் அரைச்சனால ஃப்ளேவர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதனால் பார்த்து தான் நம்ம சேர்க்கணும். இப்போ மூடி போட்டு மூடி வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தளத்தலண்டு நல்லா வரட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. நான் 2 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி. நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா மூடி போட்டு மூடி வைங்க. நல்லா கொதித்து வரட்டும். ஏற்கனவே 1/2 மணி நேரம் அரிசி ஊறிக்கிட்டு இருக்குது. இது சாதாரண லூஸில் வாங்கின அரிசி தான், பாக்கெட் அரிசி, கம்பெனி அரிசி எதுவும் இல்லை. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ பிரியாணி அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பாக்கெட் அரிசி வாங்கும்போது அரிசி கொஞ்சம் நீள நீளமாக வரும். இது எங்கள் ஊரில் இந்த அரிசி தான் கிடச்சிது, நான் அதனால் இந்த அரிசியை வாங்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஒரு படி தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது மூடி போட்டு மூடி வைங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இடையில ஒரு தடவை நல்லா ஒரு 2 கிண்டிக்கோங்க. அடிக்கடி கிண்டக்கூடாது, இடையில ஒரு டைம் மட்டும் கிண்டி விட்டுருக்கேன் பாருங்கள். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மறுகா ஓப்பன் பண்ணி இறால் பொரிச்ச இறாலை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் தான் சேர்க்கணும். இறால் ரொம்ப வெந்துச்சாக்கும் லப்பர் மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம பொரிச்சிடறனால நல்லா 1/2 வேக்காடு வெந்து இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு கிண்டி மூடி வச்சுருங்க. இறால் பொரிச்சு சேர்க்கும்போது பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இறால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக நீங்கள் போடும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். தோசைக்கல்லை தூக்கி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணும்போது 2 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுட்டு அந்த சூட்லேயே தோசைக்கல் சூட்லேயே இருக்கும். பாருங்கள், தம் உடைச்சமாக்கு சூப்பரான இறால் பிரியாணி ரெடி. இப்போது இறால் பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க.
ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம், கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு, சாட் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஒரு லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பொட்டுக்கல்லையும் நிலக்கடலையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இங்கே கொஞ்சம் குறை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பிரியாணிக்கு சைடிஷ் வந்து சூப்பராக இருக்கும். எப்பயும் தயிர் சட்னி வைப்போம். எப்பயுமே வந்து ஆயில் ஐட்டமாக திங்கிறோமா, அதனால் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் வெஜிடபிள் எடுத்துக்கலாம்னு சொல்கிறதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட இங்கே ஒரு வெள்ளரிக்காயோட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன். மறுபடியும் வெள்ளரிக்காய் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து உப்பு எல்லாமே வந்து பிடிச்சி நல்லாயிருக்கும். இது பிரியாணிக்கு மட்டும் கிடையாது, சும்மாவே ஈவினிங்கில் நம்ம ஒரு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பரான வெஜிடபிள் சாலட் ரெடி. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இஃப்தாருக்கு சிம்பிளான ஒரு சாண்ட்விச் செய்யலாம். இது ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது தான். உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட், குடமிளகா எல்லாம் சேர்த்து சம்சாவுக்காக செஞ்சு வச்சுருந்தது. சம்சா சுட்டுட்டு மீதம் உள்ளதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ சிம்பிளாக ஆயில் ஐட்டமே சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரெட்டில் வச்சு இப்போ அதை வந்து மேலே வச்சுட்டு கொஞ்சோண்டு சீஸ் வச்சு இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்னதே வந்து ஆயில் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணாலும் பசங்க வந்து நோம்பு திறக்கிறதுக்கு பஜ்ஜி வடை இருக்கணும். அதுக்காக நான் கடையிலே வாங்கிக்கிட்டேன் இன்றைக்கி. நான் இப்போ வீட்டில் தான் செய்வேன். இன்றைக்கி முடியலைங்கிறனால நான் அதை வந்து கடையில் வாங்கிட்டேன். பஜ்ஜி வடையும் சாண்ட்விச் மட்டும் வீட்டில் செஞ்சுக்கிட்டேன். இப்போ தோசைக்கல்ல நெய்யோ பட்டரோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எடுத்து வச்சுட்டு இது போல் அமுகி வர்றதுக்காக தட்டு வச்சு மேலே வந்து நான் இடிகல் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து 2 வந்து சேர்ந்து நல்லா அமுகி வரும். இப்போ மறுபடியும் பிரட்டி விட்டுட்டு மறுபடியும் அது போல் வந்து தட்டு வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான வெஜிடபிள் சாலட் ரெடி. இப்போ இஃப்தாருக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பேரிச்சம்பழம், சாண்ட்விச், கடையில் வாங்கின பஜ்ஜி வடை, பஜ்ஜியில் பாருங்கள் எவ்வளோ ஃபுட் கலர்னு, ரோஸ் மில்க்கு, பள்ளியில் வாங்கின நோன்பு கஞ்சி, நன்னாரி சர்பத். இதுதான் இன்றைக்கி இஃப்தாருக்கு நாங்கள் செஞ்சுருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.